பண்றதுதான் ஹிந்து கலாச்சாரம்னு சொல்றோம். அதுக்காக வேண்டி அவங்களுடைய பகவத்கீதையில் எழுதிருக்குதா எதில் எழுதிருக்கிறாங்கிறதல்ல. ஒரு அளவுக்கு ஏதோ அறிவுபூர்வமா வாதிடுவார்னு பார்த்தா இருக்கிற எல்லா மக்களையும் ஒரு விவரமற்றவர்களாக நினைத்து கொண்டு வாதிடுவதை நினைச்சு வருத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லை கேட்டோம்ல, பூமிக்கு எல்லை கேட்டோம்னு விளங்கியிருக்காரு பாருங்க. இவ்வளவு வாதத்தையும் பார்த்துவிட்டு பூமியில தெரியாதா, பூமிக்கு எல்லை தெரியாதா, பூமிக்கு 24,000 கிலோமீட்டர் சுற்றுலா தெரியாதா, 8,000 கிலோமீட்டர் குறுக்கல ஒன்று தெரியாதா, பூமிக்கு எல்லை கேட்டேன். எல்லை எது கேட்டோம்? பூமியில் உள்ள அளவுக்கு அவங்க கேட்பாங்கன்னு ஒரு கேட்பதற்கு ஒரு எல்லை வகுத்தீங்களா, அதுக்கு ஆதாரம். பூமியில் உள்ள அனைத்தையும் கேட்பார்கள் அந்த மெசேஜ் இருக்குத, அதுக்கு தான் எல்லையை கேட்கிறோம். பூமிக்கு எல்லை எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆளு 2,000 கிலோ தூக்குவார்னு சொல்றீங்க, நானே சொல்றேன், என்ன ஆதாரம்னு கேட்கறீங்க. 2,000 தெரியாதா, 2க்கு பிறகு 3 சைபர் தெரியாதான்னு அதான் அர்த்தம். 2,000 இவர் தூக்குவாருக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நான் கேட்டா 2,000 கூட தெரியும் ஆதாரம் கேட்கிறார்கள். 2,000 தெரியாதா, 2,000 கிலோ என்றால் தெரியாதா, 2,000 கிலோ என்றால் இத்தனை கிராம் தெரியாதா, இதா பதிலு. நான் என்ன கேட்கிறேன், பூமின்னா என்னடா உங்கள்கிட்ட கேட்டேன். பூமியில உள்ள அனைத்தையும் ஒருவர் கேட்பார், இறந்தவர் கேட்பாரு அப்படிங்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லை அவர் கேட்பதற்கு பூமியில் உள்ள அனைவரும் கேட்பார்கள் ஒரு எல்லை வகுக்கிறீங்க. இதுக்கு தான் நான் ஆதாரம் கேட்டேன். பூமிக்கு ஆதாரம் கேட்டா என்ன செய்யலாம் நீங்க சொல்லலாம். இது விளங்காது நினைக்காதீங்க. விளங்கி கொண்டு ஆதாரம் இல்லாதனால என்ன செய்யறாங்க, இருக்கிற அம்புட்டு இது எல்லா மக்களையும் விவரம் கெட்டவர்கள் ஆக்குறது. இது என்ன, இது ஒரு வாதமானா? இதைய கேட்கல, இதை கேட்கலன்னு அவருக்கு தெரியாதா? பூமிக்கு நான் எல்லாம் கேட்கலன்னு அவருக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா? அப்ப நம்மள எல்லாம் என்ன நினைக்கிறான், தான் ஏதாவது நிலைநாட்டணுங்கிறக்கான இருக்கிற அம்புட்டு போறீங்க மெண்டல் ஆக்கிட்டு போறதா? அது எப்படி, இது என்ன என்ன பதில்ங்கிறீங்க? இது பூமிக்கு நான் நல்லா சொல்லுங்க, பூமிக்கு நான் எல்லை கேட்கவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க, பூமியில் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் கேட்பாரு, அதான் எல்லை அப்படிங்கிறீங்க. கேட்பாங்கிறீங்கல்ல, பூமியில் உள்ள அத்தனை பேருடையதுங்கிறதுக்கு அதுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்கிறது. இது ஆதாரம் காட்ட வேண்டிய விஷயமா, இது ஆதாரம் காட்டக்கூடாத விஷயமா? இது பூமி எல்லை தெரிஞ்சால் அது பூமியில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பார்கள் புரிந்து கொள்ள முடியுமா? அப்ப நான் என்ன சொல்றேன், இவர் கேட்பாருங்க, பூமியில் உள்ள அத்தனை பேரையும் இவர் கேட்பாருங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? இவருக்கு என்ன எல்லை பூமியை போடுறீங்க? பூமினா உங்களுக்கு தெரியாதா? பூமினா பூமி தானுங்க. இப்படின்னா பதில் ஒத்துக்கிறீங்களா? என்னத்துக்கு நான் ஆதாரம் கேட்கிறேன்? பூமியுடைய சைஸுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்கிறேன். உங்க வாதம் என்ன, பூமியில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பாரு அல்ல அதுக்கு மேலேயும் கேட்பான்னு பிரிக்கிறீங்க. அப்ப இந்த அளவுக்கு அவர் கேட்பார் என்பதற்கு இப்படி ஒரு எல்லையை போடுறீங்க. பூமியில் உள்ள அனைவரும், இதான் எல்லை. பூமி எல்லை கேட்கல உங்களுக்கு, பூமியில் உள்ள அனைவரும் ஒரு லிமிட் பண்றீங்களே. அது ஏன் ஒரு மாவட்டத்தில் உள்ள அனைவரும் நீங்க லிமிட் பண்ணல, ஒரு மாநிலத்தில் உள்ள அனைவரும் ஏன் லிமிட் பண்ணல, ஒரு நாட்டில் உள்ள அனைவரும் ஏன் லிமிட் பண்ணல, அந்த மொழி பேசக்கூடிய அனைவரும் லிமிட் பண்ணாம பூமியில் உள்ள அனைவரும் ஒரு லிமிட் பண்றீங்களே. இது இந்த லிமிட் பண்ணுவதற்கு ஆதாரமாக அமைந்த குர்ஆன் வசனம் எது, அதற்கு ஆதாரமாக அமைந்த ஹதீஸ் எது? புரிந்து கொண்டீர்களா? இவ்வளவு நேரம் பேசின எல்லாமே நம்மளை ஒரு எந்த ஒரு கணக்கிலையும் சேர்க்காமல் அவர் பேசிய ஒரு பேச்சுக்கள். ரெண்டு தரப்புல யோசிச்சு பார்க்கணும், என்ன இது நமக்கே தெரியுது, அதை கேட்கலையே. உங்க நெஞ்சில கை வச்சு எதிர் தரப்புல உள்ளவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் பூமிக்கு அளவு கேட்டேன், பூமிக்கு அளவு கேட்பானே எவனாச்சு? அதான் டாபிக் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன எல்லையை நீங்கள் வகுத்தீர்களோ அந்த எல்லைக்கு தான் ஆதாரம் கேட்கிறேன்னு தெரிந்து கொண்டு, அப்ப மக்களை திசை திருப்புறேன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி திசை திருப்பு தான். இன்னொன்று ஒரு பெரிய சவால் வேற விட்டுட்டாங்க. அல்லாஹ் தான் அவுலியா, அவுலியா தான் அல்லாஹ்னு நான் சொன்னேன்னு எடுத்து காட்ட முடியுமா? இந்த வாசகத்தை எடுத்துக்காட்டுன்னு சொன்ன அதுதானே அர்த்தம். இது வேற என்ன அர்த்தம்ங்கிறேன்? அது கையா பவராக, அந்த பவர் வந்து விட்டது, கையா ஆகிவிட்டது, அந்த அந்தஸ்து வந்து விட்டது, அதான் அர்த்தம். அல்லதான் ஒளியா ஒளியா தான் அல்லாண்டு அதைத்தான் சொல்றாருங்கிற அந்த கருத்தை சொன்னா, இந்த வார்த்தையை நான் சொன்னேனா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்க சொல்லல, ஆனால் நீங்க சொன்ன அந்த அதைத்தான் சொன்னீர்கள், இந்த கருத்தை தான் சொன்னீர்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய கையாக ஆகிவிட்டது, அவங்க கை அல்லாஹ்வுடைய கை, அவங்க பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை, அந்த அந்தஸ்து வந்து விட்டது, அந்த பவர் வந்து விட்டது, அப்படித்தான் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். வேற இடத்துல நீங்க மாத்தி பேசினீர்களே, ஆனால் அது நீங்க உங்களுக்கு முரண்பட்டீர்கள்ங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமா அமையுமே தவிர இங்க இந்த டாபிக் உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்களே அப்படியும் பேசிவிட்டு இப்படியும் பேசியிருக்கிறீங்க என்று உங்க முரண்பாட்டை ஒத்துக்கொண்டதாகத்தான் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அடுத்து என்ன, சில கேள்விகளை கேட்கிறாங்க. நாத்திகர்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் காணான்னு கேட்கறான், அல்லாஹ் கொண்டாந்து காட்டுன்னு கேட்கறான், என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நாத்திகர்களுக்கு என்ன கேட்பான், என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறோம். எப்ப நாத்திகர் அல்லாஹ் கொண்டாந்து காட்டுவோம்? அறிவுபூர்வமா நிரூபிக்க முடியாட்டி அல்லாஹ் தான் கொண்டாந்து காட்டணும். நாங்க நாத்திகர்கிட்ட வாதம் பண்ணி
அறிவுபூர்வமா சயின்டிபிக்கா அல்லாஹ் இருக்கிறான் நிரூபித்து அவங்களே வந்து அதை ஒத்துக்கொள்ற அளவுக்கு போற அளவுக்கு அந்த விவாதத்தை நாங்க நடத்தியிருக்கோம் நாத்திகர்களோடு. இறைவன் இருக்கின்றானா என்கிற தலைப்புல நாத்திகர்கள் எங்கள்கிட்ட கேட்டு இறைவனை கொண்டாந்து காட்டுன்னு கேட்டு இப்படி கேட்கிறதா மடத்தனம்டா, எதுக்கு கேட்கணும்? அறிவுபூர்வமா நிரூபிக்க ஏலாட்டி தான் நீ கூட்டு கொண்டாந்து காட்டுன்னு கேட்கணும். இறைவன் இருக்கிறான் என்பதை அறிவுபூர்வமா நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆதாரங்களை கொண்டு சயின்டிபிக்கான செய்திகளை சொல்லி பெருவெடிப்பு கொள்கையிலிருந்து ஆரம்பிச்சு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் நாங்க நிரூபித்தான் இருக்கிறோம். அப்ப அறிவுபூர்வமா சொல்ற முடிந்தால் கேட்க மாட்டோம். அறிவுபூர்வமா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும்? இந்த இறந்து போனாலும் இந்த அளவு கேட்பாரு என்பதை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். எப்படி காட்டணும்? 100 பேர் ஒரு இடத்துல கேட்போம், 100 பேருக்கு ஒரு பதில் சொன்னார்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பதில் சொல்லனா கேட்கல அப்படி ஒண்ணு வாங்க. அல்லது ஒரு சயின்டிபிக்கா டெஸ்ட் பண்ணி அந்த பாடியை தோண்டி எடுத்து இவர் கேட்கிற சக்தி இருக்குதா அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபிங்க. குர்ஆன் ஆதாரத்தை கேட்க மாட்டோம். அப்படி இல்லாம நமக்கு தெரியாத ஒரு வகையில் கேட்கிறார்கள் நீங்க சொன்னீர்களே, ஆனால் அது அல்லாஹ் சொன்னதான் நாங்க நம்புவோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதான் நாங்க நம்புவோம். நீங்க சொன்ன அப்படி நம்புவோம்? அது அல்லாஹ் சொல்லட்டு கேட்பாங்க, அல்லாஹ் சொல்லட்டும், நோ அப்பீல், பிரச்சனையே கிடையாது, நாங்க ஏத்துக்கிறோம். முதல் ஏத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நாங்க இருப்போம். அல்லாஹ் சொல்றானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் இன் கான லிர்ரஹ்மானி வலதுன் ஃபஅனா அவ்வலுல் ஆபிதீன், ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தால் முதல்ல வணங்குறவன் நானா இருப்பேன் நபியே நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளை இல்லாம வணங்கிட்டு இருக்கீங்கப்பா, பிள்ளை இருந்துச்சுன்னு வையி ஃபர்ஸ்ட் நான் வணங்குவேன் நபியே நீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி இறந்து போனவர்கள் வந்து பூமி அளவு கேட்பார்கள் ஆதாரத்தை காட்டிவிட்டால் உங்களோட சேர்ந்து நானும் நான் சாகுள்ள மீது கூப்பிட நான் வர்றேன், ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க. முதல்ல வணங்குறோம் நாங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டால் அப்பீல் கிடையாது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அல்லாஹ் சொன்னதை காட்டுங்கன்னு கேட்டா நீங்க என்ன செய்றீங்க? இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் ஒரு வாதமா, இதெல்லாம் ஒரு கேள்வி, இதெல்லாம் கேள்வி, இது வேற எது கேள்விங்கிறீங்க? இப்ப இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால வந்து அதுக்கப்புறம் மரத்தை பத்தி கேட்டோம். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்த மரத்தை கூப்பிடுறான், ஏன்னா மரம் இந்த மாதிரி கேட்குங்கிற ஆதாரம் இருக்கிறது. மரத்தை கூப்பிட்டு மரமே ஏதாவது கூப்பிட்டான், என்ன சொல்றீங்க? மரத்தை போய் கேட்கிற, மரத்துக்கு சொந்தமா சக்தி இருக்குது, அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்ல, அதுக்கு ஆதாரம் இருக்குதுல, அதனாலதான் கேட்கிறோம் அப்படின்னா அது சரி என்று சொல்வீர்களா தவறு என்று சொல்வீர்களா? அது சரி என்று சொல்வீர்களே ஆனால் அது தெளிவா சொல்லுங்க, அதுல நிறைய கேள்விகள் இருக்குது. அது தவறு என்று சொல்வீர்களே ஆனால் அதுதான் இதுக்கும் பொருந்தும். தவறு என்று நீங்கள் சொல்லி ஆதாரம் காட்டுவீர்களே ஆனால் இறந்து போனவர்களை கேட்பதற்கும் அதே ஆதாரம் அப்படி அச்சு அசலாக 100% பொருந்தும். அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்து என்ன? இன்னொன்று விஷயம், மூமினுடைய நம்பிக்கை, அதாவது எங்களுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் நடக்குன்னு சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொல்றாங்க? எங்க இப்படிலாம் கேட்கலாமா? ஒரு மூமினுடைய நம்பிக்கை இதானே, ஒரு மூமினுடைய மனசுல அதானே இருக்கும். வந்துருச்சு, விஷயம் தெளிவாகிவிட்டது. அதுதான் நாங்க சொல்றோம். உசுரோட உள்ளவன்ட்ட கேட்டாலேயே அதுக்கு என்னதான் அர்த்தம்? அவனுக்கு சக்தி இல்லைன்னு தான் அர்த்தம். அதை வச்சுதானே சிரிச்சுக்கிறீங்க. உசுறு மூமினுடைய உள்ளத்துல தான் இருக்கும், அதுல டாபிக் கிடையாது. இறந்தவற்றை கேட்டாலும் அப்படி இருக்குங்கிறீங்களா? அது டாபிக் கிடையாது. அவர் கேட்கும் என்ன ஆதாரம்? நான் கேட்பது என்னது? அவர் வந்து இந்த மாதிரி அனைத்தையும் கேட்பார் என்று நீங்கள் நினைப்பது அதுக்கு என்ன ஆதாரம்? பூமி அளவுக்கு உள்ள மக்களுடைய அழைப்பை கேட்பார் என்பதற்கு என்ன ஆதாரம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அடுத்து என்ன? இந்த சஹாபாக்கள் விஷயமாக கொஞ்சம் ஆச்சாங்க. ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, அவங்க வாதம் வைக்கிறவங்க முழுசா அவங்க எடுத்து வைக்கணும். ஒரு புஸ்தகத்துல இருந்து வாசிக்கிறாங்க, அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பாரா படிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு பாராவை படிச்சுவிட்டு நபிகள் நாயகம் சொன்னது பின்னாடி இருக்கத்தானே செய்யும், அதையும் தானே சேர்த்து படிக்கணும். அது மட்டும் நீங்களே ஒரு அறவரி சொன்ன என்ன அர்த்தம்னா, அந்த பாராவுடைய இன்னும் கொஞ்சம் படிக்கணும். அந்த பாரா சொல்லுதா இல்லையா? அந்த பாரா என்ன சொல்லுது? எனக்கு பிறகு என் தோழர்கள் பிதஅத் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் நான் முடிச்சிருக்கிறேன். நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அதுக்குரிய ஆதாரத்தை கீழே போட்டிருந்தால் அதை எடுத்து காட்டுற கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதை எடுத்து போடுங்க, பதிலே நான் சொல்ல வேணாம், அது சொல்லிவிடும். அந்த எதுக்கு நான் உங்களை வாசிக்க சொல்றேன்னு கேட்டா, ஏன் போட்டு நம்ம டயத்தை கொடுப்பான, நீங்களே எங்க சார்பா பதில் சொல்லிடுவீங்கல்ல, அதுக்கு தான் அதை வாசிங்க என்று சொன்னா அந்த ஹதீஸ் மக்களுக்கு பதில் சொல்லிவிடும். அந்த அதுக்கு பின்னாடி வரக்கூடிய என்னென்ன ஹதீஸ்களை காட்டி இருக்கிறோமோ அதை முழுசா அப்படியே வாசிங்க. அப்படி எனக்கு பிறகு பிதஅத் செய்வார்கள் ரசூலுல்லாவே சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் ரசூலுல்லா தான் குறை சொன்னாங்கன்னு வருமா, நான் சொன்னான்னு வராது. நான் எடுத்து காட்டுறவன் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் என்று எடுத்து காட்டினால் அது நான் எப்படி அவர் மீது சஹாபி மீது குறை சொன்னதாகும்? ரசூலுல்லா குறை சொல்லி இருக்கிறாங்க, அப்ப ரசூலுல்லா கூட சஹாபாக்கள் மீது குறை சொல்லக்கூடாதா அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்காக தான் வாசிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி சித்தரிக்க பாக்குறாங்க.
நீங்கள் சொன்னதை நான் சொன்னேனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அதை நீங்க முழுசா படிக்கிற கடமை இருக்கா இல்லையா? அது ஒரு விஷயம். முசாபஹா விஷயத்தை கேட்டோம். முசாபஹாக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, அதுக்கு பதிலே சொல்ல